பால் வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்புறத்தான வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகரக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். ஆனா பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்லை இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தண்ணி ஒண்ணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். அர்த்தங்க கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டி பீது. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. இல்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபா பில் ஆச்சுங்க. இல்லன்னா இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சார் நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார் நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கற அப்புறம் ஆச்சுக்கனியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடா. ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்கறா? என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன்.
வணக்கம்ங்க. என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காருங்க. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டில் அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க. உங்களை பார்க்கணுமா? ஓ, மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு. அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ, வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? தாராள வேகரம் கெடுத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையா ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல. வேறனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி தார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யும் ஊத்தி வளர்த்துட்டேன். உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ளை வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ளை எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு கழிச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டிடலாம். இதோ பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. சரி, இவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள்ளை கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க. நம்மளுக்கு கல்யாணமான புதுசுல என் கையன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம். எர்குலிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, ஓடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா, மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா, நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபாக விளைய ஓடுதுங்க. யோ, உட்காரு. போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வாடா போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்குறாங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. பொண்ணு மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திருஷ்டி விழாதா என்ன? கொண்டாட்டிய திருஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திருஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் விளை விட்டு ஓடிருங்க. வரும்போது அப்படியே கொஞ்சம் பெட்ரோலி போட்டு வா. ராத்திரி 2வது இடத்துக்கு நானும் கையிருப்போம். ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ம். ஒண்ணு பண்ணுவோம் மாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன், எதுக்கு? இல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லன்னா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க. அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல்ல பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன். ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், 3 டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் விட்டு நீ அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் உட்கார்றேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே, சரி. வா. போட்டு நடக்கட்டும். உத்தரவு. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்து கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். ஏன் சார்? எஸ். இவங்க உங்க வீட்டுலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் எ பேச்சுலர். அவங்க யாரா நான் யாரா எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி உட்காந்துக்கலான்னு கேட்டேன். ஹலோ சார்,
முன்னால ஒரு சீட் காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? ஆமா. இரு. இப்படி உட்கார். ஏன்? யோ, உனக்கு வேண்டியது சினிமா தானே, இங்க உட்கார்ந்து பாரு தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். நான்சென்ஸ். ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல மாமா, தான் ஆடாட்டியும் தன்னோட சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதாக்கும். என்னையா பயங்கரமான ஆள்யா நீ. சரியான நாட்டுக்கட்ட ஒரே நிமிஷம் செட்டப் பண்ணிட்டியே. ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் உலகமா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமக இன்னும் வீட்டுக்கு புறமே வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான். அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பாப்பேன். மருமக இதே மாதிரி வீட்டுக்கு புறமே வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன். ஆமா. இருப்பா சார், நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச மொழியே சரியில்லை போல் இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுறீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ். அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல, சொல்லு தம்பி. I'm Chakravarti. ஓகே, வெரி குட். அடாடாடாடா, இந்த இங்கிலீஷ் பார்த்துதான் அந்த காலத்திலே மகனம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க, இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும் மச்சான பார்க்கணும் ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு உரதாச்சு போட்டாப்புல இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ், உள்ள போ. Hello. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Glaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வரும்போதே சொல்லி அனுப்பிச்சாரு. எக்ஸ்கியூஸ் மீ மச்சா, I'll wait outside. எங்க இன்னொரு இட்லி வைக்கவா? அவன் எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பாக்கி என்ன மாமா? ஒன்னும் இல்ல, உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா.
உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னைய வண்டி சைட் அடிக்க போறான். விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பாக்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு. அந்த பொண்ணு கிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. ஒண்ணு பேடிக்கண்ட அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெങ്കിലും ஏதெങ്കിലും செய்தால் என்னிடத்தில் പറയും ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். பெண்குட்டி ஆரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലഹാവിൽ. അയ്യോ விட மாட்டேன். ஓட பாக்குறேன். ஐயனாரே என்ன காப்பாத்துப்பா. அம்மா ஐயோ என்ன வெட்டிடாத. என்ன இதெல்லாம்? விடியா என்ன? அவனை வெட்டாம விட மாட்டேன். வெட்டிட்டு தான் மறுவேளை. வெடியா? அவனை வெட்டுறதுக்கு என்ன படுக்க போட என்ன அர்த்தம்? நீ படியா? அவன் பண்ண காரியத்துக்கு கத்தியால வெட்டி 100 கூறு போட்டதா யாத்திரமே அடங்கும். என்ன விடியா? விடு. முதல்ல நீ என்ன விடு. எந்திரி. வேஸ்ட் மேல் நேரம் பிதுங்கி இருப்பேன். ஒரு பொண்ணு கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு என்ன அர்த்தம் பண்ண? உங்களை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நாட்டாமையே தெரியுறீங்க. அவன் தான் தெளிவா பேசுறான்ல, அவனுக்கு வெட்ட போற. பின்ன மாமா உன்னையே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இவனை கண்டிப்பா வெட்டிதான். அக்கா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த பொண்ணை பார்க்க போனேன். பார்க்க வந்ததுக்கேவா? ஆனா அவனை தூக்கிறேன். ஏமாமா பொண்ணு அப்படி ஆள் வைக்கிறது மாப்பிள. அங்க இருந்து சொல்லுங்க கேட்கும். இல்ல மாப்பிள நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆரம்பிச்சிட்டாரா? தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. கட்டிக்க வேண்டிய முகமாப்பிள நீங்களும் கட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நான் யாரை காட்டினாலும் அவனை ஒத்துக்க மாட்டேங்கிறா. காலகாலத்துல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே நான் போற இடத்துக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கு. சொல்லுங்கடா. ஒப்பம் சொல்ற மாதிரி ஒரு மாப்பிளை கட்டிக்க வேண்டியது. சொல்லுவையா? சொல்லுவேன். என் என்ன வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும் போதே உன்னை என் நெஞ்சில சுமந்த வையானா? கட்ட களவாடி பையங்களுக்கெல்லாம் என் கழுத்தை நீட்டு சொல்றியா?
டேய் இருமா போல ஓடா. மாமா போலாம். நல்ல காலம் என்ன கவு கொடுக்க பார்த்தேன். நீ எங்கயா போற? வா வா வா. மாப்பிள்ளை எழுந்துட்டு போய் கரெக்ட் பண்ணிரு. பொண்ணுக்கு நீ அப்ப சிங்கமுத்துக்கு மாமே. சபா கைவிடு. நீ இதே கையை பிடிச்சுக்க மாட்டேங்கிற, நானாவது உன் கையை பிடிச்சுக்கிட்டுமா? நீ எதையும் பிடிக்கோனா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இந்த ஜென்மத்துல நீ என்ன மயக்கினாலும் மசக்கினாலும் உனக்கு எனக்கு கல்யாணம் கிடையாது. அப்படின்னு நீ ஒண்ணு கேட்டுக்கோ. என்ன பொண்ணு பார்க்க வந்தவனே வெட்டுறதுக்கு எப்படி நறுவாளை தூக்குறேனோ அதே மாதிரி உன்னை கட்டிக்க வர சிறுக்கியையும் வெட்டுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்ன நீங்கள் പറയുന്നത്? ஐயோ, அந்த பொன்னம்பலத்தை ஆளுங்க என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆள் வந்தா என்னையும் இல்ல கொல்லும். நம்ம ரெண்டு பேரையும் சதக்கு கொல்லும். இப்ப என்ன பண்றது? நீங்கள் இവിടത്തിலிருந்து ஓடி போகும். நீயும் ஓடி வந்துறியா? ഞാൻ വരില്ലേ, ഞാൻ സിനിമാവിൽ പോയി പ്രവേശിക്കും. நீ சினிமாவில பிரவேசிக்க மாட்ட, சினிமாவில பிரசவம் ஆயிருவ. ஐயோ, சரி, நான் இப்ப என்ன செய்யும்? ஒண்ணு செய். நான் செத்தா போன மாதிரி படுத்துக்கிறேன். நீ பக்கத்து விட்டு பொம்பளைங்களை கூட்டு வந்து ஐயோன்னு ஆளு. அவங்க என்ன பார்த்துட்டு பொணம் நினைச்சு போயிருவாங்க. சரி, சீக்கிரம் கடந்து சாவும். ஆள் வர போறான். அடாடாடா, புருஷன் சாகறதுல பொண்டாட்டிக்கு என்ன மகிழ்ச்சி. சரி, நான் படுத்துக்கிறேன். சீக்கிரம் படுக்குனே. ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களே. பிடிக்காத பொண்ணு இருக்கு. ஐயா 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 ஐயா, முதலாளி என்னை விட்டு போயிட்டீங்களே, எனக்கு சம்பளம் கூட கொடுக்கலையே. முதலாளி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணி வைக்கல? உயரத்துக்கு பொண்ணு கிடைக்கல. முதலாளி மாதிரி பேசுறாளே, யாரு? என்ன பர்த்தாவோட ஆவியாக்கும் പറയുന്നത്. ஆவியாவது பாவியாவது, நான் மோசம் போயிட்டேனேமா. இங்கே அவரு சகிக்கல. ஐயோ, முதலாளி செத்தது மாதிரி தெரியல, உயிரோட இருந்த மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா தாயே, எனக்கு நேரம் முதலாளி இருந்தா கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எனக்கு யாரு பண்ணி வைக்க போறாங்களோ. ஐயோ, வாங்க டைரக்டர் சார், வாங்க ஹீரோ, டீ கடை சிங்க டீ குரா. சார், இடது கையில நாடி துடிப்பு நின்னு போச்சு. வலது கையை பாருங்க ஐயா. ஓகே. வலது கையில வளையல் போட்டுருக்காரு சார். அது சுந்தரியோட கையா, பணத்தோட கைய பாருயா. இது வசதியா இருக்கே. இந்த கையில நாடி நின்னு போச்சு. அப்ப ஆல் க்ளோஸ். படத்துக்கு பூஜை போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் போதங்கய்யா. யார் பேசுறாங்க? நான் இல்ல. அதான் மனப்பிராந்தியா? இந்த பணத்தை புதைக்கிறதா எரிக்கிறதா? எரிச்சா என்னால சூடு தாங்க முடியாதுயா. இது என்ன பிராந்தி? இந்தியாவுல எவ்வளவோ பிராண்டி இருக்கு, அதுல ஒண்ணு நினைச்சுக்கியா. டைரக்டர் சார், நல்லா படுத்துக்கப்பா. தேங்க்யூ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் பேசுதோன்னு. பணம் பேசுதோ? யா, பணம் பேசுது. யா, இது நல்ல டைட்டில். யா, ஆமா. இது யார் சொல்றது? நான் சொல்லல. யோ, அதான் அவர் சொல்றாருல்ல, ஏன் உயிர் எடுக்கிற நீ? எனக்கு ஏமா சுந்தரி, நான் உனக்கு ஒரு சீன் பறையன்னு நடக்கு சார். நானும் கூட வரேன் சார். பணத்தோட பேசிட்டு சுந்தரி. ஹீரோ என்ன விட்டுட்டு ஹீரோயினுக்கு போய் கதை சொல்ல போயிட்டாருமா. இட் இஸ் டூ. என் வாயில பழம் எப்படி வந்துச்சு? ஒருவேளை நீங்க உங்க வாயில தான் ஒண்ணுமே இல்லையே. எப்படியோ வந்துச்சு. பழம் ஏதோப்பா, என் வாயில் பழம் ஏதோப்பா. சார், என்ன தப்பா நினைக்கண்டே. அந்த பொன்னம்பலத்தோட ஆட்கள் என் பர்த்தாவை கொல்ல வரும்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அவங்களை சமாளிச்சு என் படத்துல ஒண்ணு நான் ஹீரோனியா போடுறேன். விலக விலக ஓரம் போ. யோ விலகயா, விலக. யோ தரகற. யோ, அவர் செத்துட்டாரியா? அது தெரிஞ்சுதான் கட்டளோட வந்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? பணத்தை கொண்டு போய் பொன்னம்பலத்து தலைவர்கிட்ட காமிச்சிட்டு எரிக்க போறோம்யா. டேய் வாங்கடா, வந்து பணத்தை தூக்குங்கடா. நீங்க ஒண்ணும் தூக்க வேணாம், நானே நடந்து வர்றேன். இது பணம். வெரி குட். என்னடா பணம் பேசுதேன்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. இந்த பணம் பேசும், எந்திரிக்கும், நடக்கும். விட்டா என்ன வேணாமோ செய்யும். பணத்துக்கு வழி விடுங்க. ரைட்ல வா. போங்க போங்க. லெஃப்ட் வா. பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. என்னங்க பெரியவரே, விஸ்வாமித்திர நாடகத்துல பரமசிவம் ஔவையாரா நெக்கல என்ன பண்றீங்க? ஔவையார் நாடகம் போட்டோம், சரியா போல. தச்ச ட்ரெஸ் எல்லாம் வீணா கிடக்குது. அதனால எந்த நாடகம் போட்டாலும் ஒரு சீன் அப்படி எடுத்து விட்டுருவோம். நல்லா இருக்கு. 63 அலிபாபாவுன்னு போடுங்க, நல்லா போகும். பேசுற போப்பும் பேசுற போப்பும்
ஐயா சிங்கமுத்து வந்துட்டாரு. அந்த வர சொல்லு. சரிங்க போ. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன கொண்டாந்து பஞ்சாயத்து நிப்பாட்டீங்க. டேய் கூட எனக்கு விடுறா. இல்ல சிங்கமுத்து உன்னை வர சொல்லல, ஆடுகளை வச்சு இழுத்துட்டு வந்திருக்கோம். செய்யறே செஞ்சுட்டு வந்திருக்கிற கேட்டவ பாரு. இவர் என்னமோ நாட்டமா மாதிரியா? அவனை பத்தி பேசுனது போதும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன்ல, என்ன பத்தி ஏதாவது சொல்லல. எலாய் சிங்கமுத்து தலைவர் போர்வையை கலட்ட மாட்டாரு, கலட்டிட்டாருன்னா. இருங்க இப்ப என்ன நான் அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு ஏழை வச்சிருவோம். கலங்குற வழக்கம் நினைச்சு கப்பல் வந்துரு போகுது. கொசுடா. என்னென்ன வயல்ல கொசு கிசு அது இதுன்னு நம்ம வயல்ல எவனை திருட வரப்போறான்? அதை மீறி வந்தா வச்சுக்கீங்களேன், அப்படியே அவனை அமைக்க அட்வைஸ் பண்ணி மாசம் 500 ரூபாய் சம்பளம் பேசி 3 வேளை சோறு போட்டு அப்படியே வீட்டோட வேலைக்கான வச்சுப்போம். உனக்கு விவரமே தெரியலடா. என்ன இப்படிதான் பக்கத்துல மளிகை கடை வச்சிருந்த மன்னாசாமி. ஆமா, அவன் இதே மாதிரிதான் ஒரு களவாணி பையனை கொண்டு வந்து வேலைக்கு வச்சிருந்தான். அவனுக்கு முதல் மாசம் சம்பளம் கொடுத்த உடனே அவன் பொண்டாட்டியும் சேர்த்து தள்ளி போயிட்டான்டா. நமக்கு தான் பொண்டாட்டியே இல்லையே. என்னென்ன கொசுக்கடில படுத்துக்கிட்ட வாடா போய் வீட்டுல. உங்களை பிரிஞ்சு நான் என்னைக்காவது இருந்திருக்கேன்னா உங்களுக்கு கொசு கடி கூட அவ்வளவுதானே. பாருங்க கொசுவா நான் பாத்துறேன். என்ன உறவோ என்ன பிரிவோ பின்னாடி இடிக்காதடா. சிங்கமுத்து தம்பிகளை கொசு கடிச்சா குட் நைட் கொளுத்தலாம், குடிசி கொளுத்தலாம். மேல கொசு விரட்ட புகை மூட்டம் போட்டேன், அதுல ஏன் குடிசை எரிஞ்சு போச்சு. இது பெரிய தப்பா? உங்க குடிசை எரிஞ்சா பரவாயில்லையா? பக்கத்துல உள்ள என் 10 ஏக்கர் பயிர்ல இருந்து போச்சு. தேவாங்க பொருள நான் இருக்கேன்ல, அதுதான் அவனுக்கு பயமே. தலைவி மேல அவனுக்காக பயம் இருக்கு, உனக்கு இருக்கால? அதுக்கு தானே பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, சட்ட புட்டு பேசி ஒரு முடிவை சொல்லுவீங்க. ஏய் நீ ஏன் ஆளு விட்டா நீயே திரும்பி சொல்ற போது. இல்ல சிங்கமுத்து நீங்க 2 பேரும் இப்படியே பேசினா என்ன அர்த்தம்? நஷ்டப்பட்டவன் நஷ்டம் கேக்குறான்ல, நீ என்ன சொல்ற? நாட்டம் இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் பேசையா. உன் மனசுல பெரிய அண்ணாதுரம் நினைப்பா. போட முடியாதுல. ஏன் ஃப்ரேம் இல்லையா? கண்ணாடி இல்ல. நான் என்ன சொல்றேன்? நீ என்ன சொல்ல வரீங்க எனக்கு தெரியுது. நஷ்ட எவ்வளவு கணக்கு போட்டு சொல்லுங்க, கையோடு கட்டி போறேன். சரி கணக்கு. மொத்தம் 10 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய். எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்குங்க, நான் இப்ப தீர்ப்பு சொல்ல போறேன். ஆமா பெரிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. சீக்கிரம் வாசியா, கடைக்கு போனோம். இன்னைக்கு ஒயின் ஷாப் எல்லாம் பந்து, சரக்கு பிளாக்ல கிடைக்குதோ இல்லையோ, நாக்கு நம்ம ஆகுது. அதுக்கெல்லாம் ஏற்பாடு வச்சுட்டேன்ல இந்த சிங்கப்பட்டி கிராமத்துல. சரி சொல்லு, சவகாசமா பரவாயில்ல சொல்லுங்க. நான் எவ்வளவு கட்டணும் தொகையை சொல்லுங்க, உடனே கட்டு போறேன். பாதிக்கப்பட்ட தேவாங்குக்கு 10 ஏக்கர் நிலத்துக்கு அபராத தொகையா 2 லட்சம் ரூபாய் பணத்தை சிங்கமுத்து கட்டணும் சொல்லி இந்த சிங்கம்பட்டி பஞ்சாயத்து தீர்ப்பை கூறுது. சொல்லாம விட மாட்டீங்க. இப்ப திருப்தி தானே? கொடைய விரிடா. இப்பதான் திருப்தி. என்ன 4 கட்டு தான் இருக்கு? 500 கட்டு 4 தான் இருக்கும். புண்ணாக்கு யார புண்ணாக்குன்னு? என் தலைவர் போர்வையை கலட்ட மாட்டாரு, கலட்டிட்டாருன்னா. கலட்டிட்டாருன்னா சொல்ல வந்தங்க. நான் வரேன், அடிக்கடி வந்துட்டு போங்க. வாடா, இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. பஞ்சாயத்தை இல்லையா? எங்க பணம்? உன் பணமா? என்ன வேணும்னா கூடவா ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன கால் காசு பிராது நிலம், இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசி சாமர்த்தியமா பஞ்சாயத்துல பணம் வாங்கி இருக்கிறேன். குடுக்கறத வாங்கி இஷ்டம்னா கூடவா. என்ன சரிங்க, இதை எடுத்துட்டு வா. வாடா. ஏன்பா 10 கேட்ட 2 தான் இருக்கு, 8 உள்ள இருக்குங்க. 10 போதுங்களா? 100ஆவது வேண்டாம். பஞ்சாயத்து போர்டு தேர்தலுக்கு 10 போரும்பா. மீதி எம்எல்ஏக்கு வச்சுக்கலாம்ன்றீங்க. ஏன்பா இந்த வருஷம் பஞ்சாயத்து தேர்தல தலைவரா நிறுத்துறதா யார முடிவு பண்ணிருக்கீங்க? அது நான் இன்னும் பேசி முடிவு பண்ணல, பேசின ஒரு பாடு சொல்றேன். பாரு நான் என்ன சொல்றேன்னா,
நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா, நம்ம ஜனங்க நல்லா இருக்கணும்னா, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நல்லா இருக்கணும்னா யாருமே நிக்க வேண்டாம்ன்றீங்களா? அடச்சே, யாராவது ஒருத்தர் நிக்கணும்பா. அதனால அந்த அளவுக்கு தகுதியும் யோகியதையும் அறிவும் உள்ள ஒரே ஒருத்தர், அது நான் தாங்க. கம்முன்னு ஏரியா, அது வடிவேல் தான். வடிவேலு தான் தலைவரா நிறுத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஏங்க, நேத்து மாப்பிள்ள இன்னைக்கு தலைவரா? ஆனாடாட்டின் தன் சதா ஆடுங்கிறது சரியா தான் இருக்கு. இதெல்லாம் பேசாத குடி. கல்லு வடிவேலு நிக்கலாம்டா. நிக்கலாம் வடிவேலு. குடி வடிவேலு நிக்கலாம். லைன்ல விடு. நிக்கலாம் வடிவேலு. அமிக்கி வாசி. இப்ப என்ன சொல்ற? அடுத்த வருஷம் நிக்கட்டுமே. என்னங்க இப்பவே சுரண்டாரு? தலைவர் ஆகிட்டா சுரண்ட மாட்டான். அடியோட பெத்துருவாரோ? மாப்பிள்ள, இந்த பசங்கிட்ட ஒண்ணும் நடக்காது. வெட்டிரு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் தலைவர் நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் நிக்கலாம் வடிவேலு. நிக்கலாம் வடிவேலு. இந்த வருஷம் நிக்கலாங்க வடிவேலு. ஏங்க உங்களை கூப்பிடுறாருங்க. வாழ்கன்னு சொல்லுங்க ஐயா. ஓஹோ, கத்துங்க. வடிவேலு வடிவேலு வடிவேலு. காப்பாத்துறேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்றேன். என்ன உங்க பிரச்சனை? கலப்படம் பண்ணிட்டா சார். என்ன கலப்படம்? எருமை பாலுக்கு பதிலா கழுத பால்ல டீ போட்டு கலப்படம் பண்ணிட்டா சார். நாட்டுல எவ்வளவோ கலப்படம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படி சொல்லுங்க சார். ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு வேணா பதிலுக்கு எல்லா பேருக்கும் சிங்கத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன். தீர ஆரம்பிச்சிருவாங்கயா. இப்பவே கலவரம் தாங்க முடியல இந்தியாவுல. ஏன் இப்படி பண்ற? அப்படின்னா ஒட்டகத்து பால்ல டீ போட்டு கொடுத்துறேன் சார். ஒட்டகப்பால் வேண்டாம் சார். ஒட்டகப்பால் டீ குடிச்சா எல்லாம் உயரமா வளர்ந்துருவாங்க. அப்புறம் என் பாடு இன்னும் சிரமமாயிரும் சார். அப்படின்னா குதிரை பால்ல டீ போட்டு கொடுக்குறேன். குதிரை பால்ல டீ போட்டா எல்லாரும் இந்த ஊரு விட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் நீ யாருக்கு டீ போடுவ? அப்ப எந்த பால்ல டீ போட்டு கொடுக்கறது? நாய்ப்பால்ல டீ போடு. குடிக்கிற எல்லாரும் நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. மணி, ஊருக்குள்ள எந்தெந்த நாய் குட்டி போட்டுக்கணும் ஃபாலோ பண்ணு. சரி. நான் பின்னாடி செம்போட வர்றேன். சரி. ஐயா ஐயா, இந்த பயல்கிட்ட இருந்து சரியான சமயத்துல சரியான தீர்ப்பை சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. ஐயா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க நான் யாருன்னு நீ சொல்லு பாக்கலாம். நீங்க தான் துப்பறியும் சிஐடி. தலையில தொப்பியோட கையில நாயோட எல்லா படத்துலயும் வருவீங்க. அதான் இப்ப நாய்ப்பால்ல டீ போட்டு கொடுன்னு சொல்லிருக்கீங்க. நான் சிஐடி இல்லையா, நான் சில்வர் ஜூபிலி டைரக்டர் சிங்கநல்லூர் சீதாராமன். ஐயா ஐயா, இவர்தான் எங்க ஓனர். ஐயா ஐயா, எதுக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் ஒரு புது படம் இருக்கிறேன். உங்க ஊருக்கு லொகேஷன் பாக்குறதுக்காக வந்தேன். ஏகப்பட்ட லொகேஷன். மலை, மட்டை, குளம், குட்டை, கம்மாய், கட்டை, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. போதா குறைக்கு எங்க அண்ணன் மியூசிக் டைரக்டர் இருக்காரு. என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் லோலோன்னு அலையிறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த லொகேஷன், அதெல்லாம் பாக்குறதுக்கு போலாமா? புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு கொடுக்கட்டுமா? நீ டீ போடுறதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன அடிக்கிறதுனால 4 அடி அடிச்சுக்க, ஆனா டீ போடுறேன்னு மட்டும் சொல்லாத. அரே பேரு மேரா தோஸ்த், இன்னாத்துக்குடா நீ நிர்வாண படம் வரையணும் இப்படி உதவி வாங்கணும்? ஆமா, நீ யார் கையில உதவி வாங்கின? கையில இல்ல, காலால. எத்தனை நாளைக்கு தான் நாய் பூனை இதே நிர்வாண படம் வரையறதுன்ட்டு நம்ம வீட்டு பசுமாட்டை வரைய போனேன் காதர். பசுவுக்கு செக்ஸ் மடியில் தானப்பா, மடிய மறைச்சுக்காதமா, பசுவா காளையா தெரியாதுன்னு லேசா மடிய கிள்ளுன. கிடைச்சது காதல் பரிசு. பால்கார பையன் மடிய புடிச்சு தொங்குறான், அவன் ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. ரசனையே இல்லாத மாடு. அரே பேது, ரொம்ப பாவம் பாரு. அரே பேது, நம்ம பியூட்டி பார்லருக்கு ரொம்ப நாளா ஒரு பொண்ணு வேலை கேட்டு வர, மாடர்ன் கேர்ள். நான் எப்படியாவது பேசி செட்டப் பண்ணிடுறேன். நீ புதன்கிழமை காலையில வா, ரெடியா வெளியே நிற்கும், இங்கே வேலையை முடிச்சுக்கலாம். காதர், நீ தெய்வம்பா. உன்னை நிர்வாணமா நிக்க வச்சு ஒரு கோயிலே கட்டுற. रंडी फंक्शन रंडी। क्या होता है? होता मुझे हिंदी होता नहीं है, तमिल ओनली आता है। ஏஜென்ட் துரைங்க என்ன சொல்றாங்க? நீங்க துரைங்கள பச்சை குதிரை தாண்டது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்படியா? அத ஒரு போட்டோ எடுக்கலையான்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன மேல் துண்டு கீழ விட்டா? ஆமா பாருங்களேன். வாணங்க வாணங்க. அதுதான் வந்து ஒரே ஒரு தாண்டிக்கறையா? துரைங்க இல்ல உன தாண்டிக்கறையா? வாணங்க. எல்லாரும் பாக்குறாங்க, அஜிங்கங்க. கண்ணு முடிக்க பளிச்சு தாண்டிக்கறேன். வாணங்க. அம்மா இங்க பாருங்களேன். முட்டை கொண்டு ஃபங்க்ஷன் நேரமாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வாங்க, சீக்கிரம் கூட்டு போங்க கூட்டு போங்க. என்ன பழக்கம் இது? என்னங்க கிருஷ்ணகிரி சாரு, கர்ச்சியப்ப கீழே போட்டீங்க? என்னங்க? அக்கா, நான் அத்தான தனியா எடுத்துட்டு போயிடுறேன், நீ போன சில்லையில அறிவிச்சிரு. நீ போ. அதான் இருங்க, சிறந்த ஆபீசர்களுக்கு உங்க கையாலேயே மெடல் கொடுக்கணும். வாங்க. ஆபீசர்களுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம், இல்ல மெடல் வேற கொடுக்கணுமா? வர வர இந்த தொழிற்சாலையில ஒரு தொழிலாளிக்கு 2 ஆபீசர்னா
சில பேருக்கு அந்த மெடல் கொடுக்க முடியாதியா, 2 பேருக்கு கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் சரியா வராது. கை நட்டு. கையில கொடுக்கூடாது சார், நெஞ்சில குத்தணும். குத்தணுமா? மெடல நெஞ்சில குத்தணும். மெடல குத்தணும், அதை சொல்ல மாட்டேன். சாரி சாரி. என்னங்க குத்தவே இல்ல, கத்துறீங்க? காலம் முடிச்சிட்டு இருந்துச்சு சார். ஐயோ நீங்க வீட்டுல போய் எடுத்துக்கங்க. ஐயோ இது எங்க போடுவேன்? காதுல மூக்குல இடமும் இல்ல. சகோதரர்களே, நான் முக்கியமா போனஸ பத்தி தான் இங்க பேச வந்தேன். மழை இல்ல, மின்வெட்டு ஒரு பக்கம், அரசாங்கத்தின் வரி சுமைகள் வேற, தொழிற்சாலைகள் நடத்துறதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் தானே லாபத்தை பத்தி பேச? நீங்க எல்லாம் சோர்வடைய கூடாதுன்னா கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சமாவது போனஸ் தரலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பாவம் மூச்சு பிடிச்சு 3 நிமிஷம் பேசியிருக்க, ஒரு ரூபாய கை தட்டல. அதனால தான் ஒப்பளைச்சு பண்ணேன். அக்கா அவரை பேச விடாத அக்கா. ஐயோ பைக் எடுத்துட்டு போயிடியா? அம்மா நமக்கு தெரியாத சில உண்மைகள்லாம் சொல்லிருக்காங்கப்பா. நாட்டுல மழையே பெய்யலையாமே, மெய்யாலுமா? மழை பெய்யல, தண்ணி இல்லன்னா அது உனக்கு மட்டுமா? நாட்டுல எங்க அத்தனை பேருக்கும் தான். சரி, தண்ணி இல்லைன்ட்டு நான் வேலைக்கு வரல, லேட்டா வரேன், விட்டுறீங்களா? சம்பளத்தை பிடிச்சுக்கல. அரசாங்கம் வரி போடுதான். என்னைக்கு அந்த நாட்டுல அரசாங்கம் வரி போடல? சரி, அந்த வரி என்ன உங்க அப்பா விட்டு துட்டுல இருந்தா கொடுக்குறீங்க, இல்ல உங்க லாபத்தை குறைச்சுக்கிறீங்களா? சைக்கிள் மேல வச்சுதானே விற்கிறீங்க. பண்டங்கள் விலையேறி போறதுனால அவதிப்படுறது யாரு? நீங்களா? பாழா போன ஜனம் முதல்ல முணுமுணுக்குதுங்க, அப்புறம் அதே விலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுதுங்க சனியனுக்கு. அதனாலதான் விலையை இஷ்டத்துக்கு விற்கிறீங்க. பாருங்கப்பா, நிறைய லாபம் வந்திருக்குன்னு சொல்ற, 50% போனஸ் வேணும்னு. நிர்வாகத்தை நீயத்து நடத்து, இல்ல எவனாவது ஒருத்தன் கடல் ஒருத்த வாய்ப்பு தரேன் ஆசை காட்டி ஃபேக்டரியில அடிச்சுட்டு போறப்பறம் அப்புறம் நீ நடுத்தருவில் அடிக்க போற. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இத பார்ப்பா, லேடிஸ் கிளப்ல என்ன சிறந்த குடும்ப தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. என்ன ஏன் இப்படி போட்டிருக்க? ஏஜா தொப்பிலண்ணே, சொந்த முடினே. சொந்த முடியலையே தொப்பியா? சரி, என்ன விஷயம்? அண்ணே, கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பொண்ணு வேணும். உனக்கு என்ன தொழில்? புளி வெட்டுறேனே. பொண்ணு எப்படி இருக்கனா? மூக்கு முடியுமா, கொஞ்சம் குண்டா, கண்ணத்துல குழி விழுந்த ஒரு பொண்ணு வேணும். ஏயா இப்படி சொன்னா எப்படி? ஆளை அடையாளம் காட்டினா தானே அந்த மாதிரி பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அடையாளம் தானே காட்டிடுறேன். அதோ போறாங்களே, அந்த மாதிரி பொண்ணு வேணும். அது முடியாதியா? என்ன? அது என் சம்சாரம். அதனால அட பாவிகளா, என் சம்சாரம் நான் வாழவே செய்யலாம். சுந்தரி, இனிமே நீ வீட்டுல இருந்து வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வா, கண்டவெல்லாம் பாக்குறான். என்னடா அப்படி முயற்சி பார்த்து கிடக்குற? எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சான், நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு அவர்தான். செல்வம் எழுதுறானா அவன் எப்படி பணக்காரனானா, அது மாதிரி நாமளும் பணக்காரனாலே தர்மம் பண்ணணும் இல்லங்க? ஆமா ஆமா. ஊட்டிக்கு போலாமா? நம்ம வீடு இல்லடா, நம்ம வீடு கூரை போட்டுருக்கோம். இது யாரு விடுறது தெரியல. அண்ணே என்ன நினைச்சுங்க? நான் யாரு? அண்ணன் அண்ணன் கூப்பிடு. இல்ல எனக்கு என்ன வேணும்? மச்சான்டா. சரி மச்சான், மச்சான் வா வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனேன், நீ ஏதாண்டா விழுந்துட்ட. அது போகட்டும், நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது விவசாயம் இல்லாம போச்சு. வலை இழுத்தவன் கார்ல போறான், குடிசையில இருந்தாலும் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாலும் கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாரா குருதி திம்மர்ல குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசுறோம். வீடு எங்க இருக்கு? பாட்டுக்குள்ள இருக்கு. போடாங்கிற அந்த பாட்டுல போட்டா
இந்த பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. ஆஹா, இதெல்லாம் ஒரு நடை. இதெல்லவோ இடை. ஈரமான ரோஜாவே என்னை விட்டு போகாதே. ஏண்டா கழுத்து குடிச்சிட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன்டா அப்படி வளர்றீங்க? ஏண்டா வளர்ற? அக்கா போட்டோம். ஓடியாரே ஓடியாரே. ஓரஞ்சரிஞ்சது கண்ணம்மா. அதில் பொய்யாரம் தெரியுதடி பொண்ணும்மா. ஆளுங்கண்ணே நீங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. போமா. ஏயா குடிச்சிட்டு அந்த கலாட்டா பண்றீங்க? இல்லங்க நம்ம தான் குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க. உங்ககிட்ட பேசுறதா என் மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டுப்படும் சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா. ஆனா வாயாடி. ஆமா அது குழந்தை வண்டி வருது. மச்சான் என்னது? யானையா? இல்ல கட்ட வண்டி. யார் இது? இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. செல்வம் நம்ம கிட்ட வலை விட்டானே அவரு கோட்டு சுட்டலாம் போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கலட்டி போட்டுக்கிறோம். வழி விட போறீங்களா இல்லையா? வழி விடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழி விடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. சத்தியமா எங்க தாத்தாவுக்கு சொந்தம் இல்ல. நீ போக அடிச்சிட்டு போறியா? மச்சான் நீ ஆய்வாத, எனக்கு ஆய வரும். எங்க போனோமா? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடலுக்கு போகணும். வரியா தம்பி? பஸ்ஸுக்காக காத்திருந்து இங்கே குழந்தை பிறந்து போல இருக்கு. ஜெகன்னா ஹெல்ப்னா ஜெகன். நீங்க கர்ப்பிணி வேற, உங்களுக்கு ஃப்ரீ ஆட்டோ சர்வீஸ். வாங்க. தேங்க்ஸ் தம்பி. ராஜஸ்தான் பொம்பளைக்கு தமிழ்நாட்டுல கூட ஹெல்ப் கிடைக்கும் நிரூபிச்சிட்டேன். தேங்க்ஸ். வாங்க உடனே போயிடலாம். கொஞ்சம் ஸ்மால் லக்கேஜ் இருக்குது தம்பி. அட நோ ப்ராப்ளம், லக்கேஜ் கூட ஃப்ரீ தான். வாங்க. அரே தோஸ்தோ ஆயே மேம் சாப். ஹலோ யோ போறியா? தள்ளுங்க. மொத்த ராஜஸ்தானே பேரு கொண்டு வந்துட்டீங்களா? என் குமாரி மாதிரி இவ்வளவு வெயிட்டா? குமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தப்பா நினைச்சுக்காரு. அவங்க பிரெக்னன்ட் இருக்காங்க. போலாமா தம்பி? நீங்க எங்க உட்காருவீங்க? உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன் தம்பி. என் பக்கத்துலயா? ஏன் தம்பி? உன் சீட் ஆல்ரெடி ரிசர்வ்டா. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க. இப்பதானே சொல்லுச்சு ஜெகன்னா ஹெல்ப்னா ஜெகன்னி. அது சரி. ஆனா இந்த மாதிரி வேணாமா? வாங்க 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 உட்காரு. வாங்கம்மா. நீங்க ட்ரை பண்றீங்களா? சாரி. அப்ப கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா நான் ஓட்டுறேன். ஐயோ என்னாச்சுமா? இது என் புருஷன் கொடுத்த புள்ள இல்ல தம்பி. என் லவ்வர் செஞ்ச தப்பு. என்ன மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கை கொடுத்துட்டாரு. ஐயோ பாவம். அது சரி. உங்க லவர் அட்ரஸ் இருக்கா? கிடையாது. துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. என்னதான் ஜெகனை நீங்க விரும்பினாலும் இப்படிப்பட்ட ஏரியாவுல எப்படி இருக்கீங்க மேடம்? நான் இங்கே இருக்க போறேன்னு யார் உங்களுக்கு சொன்னது? எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே சுவிட்சர்லாந்துக்கு பறந்து போயிடுவோம். புரிஞ்சிருச்சுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆக போறீங்க போல இருக்கு. எப்ப புறப்படுறீங்க மேடம் சுவிட்சர்லாந்துக்கு? ஹலோ, சுவிட்சர்லாந்து இல்ல, நாகாலாந்து இல்ல, நம்ம மதர்லாந்து தாண்டி எங்கேயும் போறதா இல்ல. அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜாஃபர்கான் பேட்ல இருக்கணும்ன்றீங்களா? இங்க எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் இப்ப இல்லையா? நாம இங்கே இருந்துட்டா நமக்கு புள்ளைங்க பிறக்க வேண்டாமா ஜெகன்? சுவிட்சர்லாந்துக்கு போறேன்னா பிள்ளைங்களே பிறக்காது போல இருக்கு. இத பாரு, புள்ள பிறக்கணும்னு விதி இருந்துன்னு வச்சுக்க, பிளாஸ்பார்ட்ல கூட கண்டிப்பா பிறக்கும். மேடமோட கவலை அது இல்ல சார். உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆஃப்டர் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான். ஏய், ஆட்டோ டிரைவர் அவ்வளவு சீப்பா இருக்கா? எங்க முப்பாட்டா ஆட்டோ டிரைவர், என் தாத்தா ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், என் புள்ள ஆட்டோ டிரைவர், அவனுக்கு புள்ள பிறந்தா ஆட்டோ டிரைவர், அவனுக்கு பொண்ணு பிறந்தா அவளும் ஆட்டோ டிரைவர் தான். ஜெகன், நீங்க சுவிட்சர்லாந்து வர போறீங்களா இல்லையா? ஒரு தடவை சொன்னா புரியாது. ஷட் அப். நான் உன்கிட்ட பேசல. நீங்க சொல்லுங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? அதான் சந்தேகம் சொல்லிட்டால, அதான் என் முடிவு. பிரிஞ்சிட்டீங்களா? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு செய்தி. அழகராணி திரிவேணியும் ஆட்டோ டிரைவர் ஜெகனும் பிரிந்து விடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். பிரிஞ்சது மட்டும் இல்ல, ஜெகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. இடையில் புகுந்த சந்தியா என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜெகனோட தனக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயம். ஓ இதெல்லாம் என்னதில்ல சார், இவங்களே ஓடி போய்ங்கிறது.
மைக்க வாங்கிக்கடா கொடுங்க. ஓய் இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன் உன் டிவி கோவிந்த வழம் போயிடு. கொஞ்சம் ஏமாத்துறதா இவன் நம்ம காதல கேபிள்ல போட்டு கேவலப்படுத்திருப்பான். நம்ம முதல்ல மனசோட எங்க பேசணும் பார்க்கல தானே, வாங்க போய் பேசுவோம். வா. அடிக்காதடி ஏண்டி நான் கேக்குறேன்ல விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு சொல்லேண்டி. இல்லாத்தா சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீ என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்ல எங்க ஆத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளையோட அப்பனாமா. சண்டாளி மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான். அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈரு பேனல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி உனக்கும் பேனு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லட்டா? ஆத்தா இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க. ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசனை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா தான் இருக்கட்டும், இல்லாட்டா அவன் வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா வேலையை பார்த்துட்டு. இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி மண்ண குழந்தை மேலேயே போடுற. பப்ளி பாஸ், இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவன் வந்துருவா. குண்டு ஒன்னலோட அவள நமக்கு 2 நாள் தான் டைம். முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. பக்கத்தா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அது மாமனுக்கு. ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குதா? கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்காரன் தான். என்னடா இது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி.
வச்சிருக்கீங்க? இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா நம்ம கவிதாவுங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. வணக்கண்ணே. ஆமா அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதா அம்மா மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அது வர பாராடா ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சில பேர் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டிருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாம் கல்யாண தொலைக்கு தான் வைக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிட்டு. Eat Kavi. I think they have a peculiar taste. Is it not Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் அவ அவ கிடக்குறா. குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே. அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்லாத, அவளும் படிப்பை முடிச்சிட்டா. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்டா. இல்ல நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள்ள கூட பார்த்து மாப்பிள்ள கூட திருப்பூர் தான். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி ரெண்டு மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்களை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். நீ என்னமா அர்த்தமா பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறதா முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. டேய் நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியா நீ? சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வரணும். ஏனாத்தான் மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளையா பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடான்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துல விழுவேன்? டேய் நீ நல்லா இருக்க மாட்டேடா, நல்லா இருக்க மாட்டேன். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்து எரியுதுடா எனக்கு. விடுடா மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போடுறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் மாமா. மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே,
இந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசுனாங்க. போக நிறுத்தியா, சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா விடுறா கைய. அத்தை, நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிரஷர் காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, கொன்னு விட்டுருவேன். கொன்னு விட்டுருவேன் உன்னை. வந்துட்டான் தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பொட்டு எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குறாண்டி, நீ அழிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. நானே தூக்குறேன்டா. என் ஆத்தாளுக்கு நினைக்கவே நினைக்க